ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன டேஞ்சரஸ் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 2 பொண்ணுங்க ஒரு மாஃபியா பாஸுக்கு சொந்தமான நெக்லஸை திருடிடுறாங்க. இதுக்கிடையில் ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா, இன்னொரு பொண்ணு விட்னஸ் ஆகிறா. இந்த கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸோட பொண்ணும் கடத்தப்படுறா. ஸோ யார் கொலை பண்ணா, நெக்லஸ்க்கு என்னாச்சு, போலீஸோட பொண்ணை சேவ் பண்ணாங்களாங்கிறத ஆக்ஷன் காமெடி எல்லாமே தூவி சொல்லிக்கிறது தான் இந்த படம். சரி வாங்க இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு தன்னோட பாடி கார்ட் கிட்ட அவளை இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இவங்க தான் மாஃபியா பாஸோட டாட்டர் யூஷான்னு. அடுத்த சீனில் ஒரு பொண்ணை 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆஃபீஸர் ஹீபுக், இந்த படத்தோட ஹீரோ. இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸர் சான். இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கிறதா நம்ம ஹீரோயின். இவங்க பேர் ஜயோமி. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் லூ ஜயோலான். 2 பேருமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு. ஒரு நாள் 2 பேரும் ஃப்ரெண்டோட லவர் வென்யூ வீட்டுக்கு போகிறாங்க. அவர் ஒரு நெக்லஸ் எடுத்துக்காட்ட ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ வென்யூக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்து கொடுத்து மயக்கமாக்கிடுறாங்க. அப்புறமா நைஸாக நெக்லஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயினும் சரி, அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே நல்லா ரிச்சாக வாழணும், பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற டைப்பு. அப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து யாரோ காலிங் பெல் அடிக்க ஃப்ரெண்டு ஹீரோயினை பாத்ரூமில் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க. கதவை திறந்தா அப்போ உள்ளே வந்த ஆள் ஃப்ரெண்டை கீழே தள்ளிவிட்டு பக்கத்தில் அந்த ஆஸ்ட்ரேயை வச்சு தலையிலே அடித்து கொலை பண்ணிடுறாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. கொலை பண்ணவரோட ஃபேஸு ஹீரோயினுக்கு சரியாக தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சவுண்டு வராமல் இருக்கவும் ஹீரோயின் வெளியே வராங்க. அப்போது ஒரு பெரியவர் கையில் ஆஸ்ட்ரேயை வச்சுருக்கதை பார்த்த ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. வீட்டிலேருந்து தப்பிக்கிறக்காக பால்கனி கிட்டே போகிறாங்க. காப்பாற்றுங்க, என்னை யாரோ கொலை பண்ண வராங்கன்னு சொல்லிக்கிட்டே கீழே குதிக்கிறாங்க. அந்த டைமில் அங்கே வந்து ஒரு போலீஸ் கார் மேலே விழுந்துடுறாங்க. ஆஃபீஸர் சான் மேலே போய் பெரியவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த பெரியவர் பேர் யூச்செங்கு. இவர் ஒரு மாஃபியாவோட பாஸு, அண்டர் வேர்ல்ட் டீலிங்கோட கிங்குன்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு பொண்ணு அண்ட் ஒரு பையன் இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தது இவரோட பொண்ணு தான். பாஸை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆஃபீஸர் சான் அவங்க விட்னஸாக மாறினா ஃபுல் ப்ரொடெக்ஷன் தரதை சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் கையில் ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸர் சான் ஹீரோயின் எதையும் மறைக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. பாஸை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அவரோட பொண்ணு அவரை தப்பிக்க வைக்கிறதுக்காக பைக்கில் வராங்க. பாடி கார்டு வந்து அவங்கள தடுக்கிறாரு. ஜீப்பில் அவங்கள க்ராஸ் பண்ண பாஸு வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டி சிக்னல் காட்டிட்டு போகிறாரு. பாடி கார்டு அந்த பொருள் நமக்கு இன்னும் கிடைக்கல, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி பாஸ் சொன்னதை பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அது என்ன பொருள்னு நமக்கு இன்னும் தெரியல. அடுத்த சீனில் பாஸோட பையன் பாஸோட பொண்ணு பார்க்க வராரு. இவர் ஆக்சுவலாக பாஸோட ஸ்டெப்ஸன்னு, இனி இவங்களை அக்கா தம்பின்னே சொல்கிறேன். 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிக்காது. அப்பாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி எல்லாரையும் மாட்டி விட்டுறாதன்னு தம்பி சொல்லவும், அப்பாவை காப்பாற்ற நீ என்ன பண்ணன்னு கேட்டு அக்கா ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. தம்பி ஒரு கண்டெய்னரை நோக்கி வேகமாக ஓடிட்டு இருக்கான். அவன் கையில் ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னரில் இவனோட அம்மாவை கட்டி போட்டிருக்காங்க. தம்பி கண்டெய்னர் கிட்ட வரும்போது ஒரு ராக்கெட் லான்ச்சரு கண்டெய்னர் மேலே வெடித்து உள்ளே இருந்த எல்லாருமே இறந்துடுறாங்க. வெடித்த இம்பேக்டில் தம்பி கீழே விழுந்து கையில் இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு நெக்லஸ் இருக்குது. அது ஹீரோயினும் ஃப்ரெண்டும் திருடின அதே நெக்லஸ் தான். பொண்ணு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுக்குறா. ஆக்சுவலாக அவங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நெக்லஸை வாங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாஸு ராக்கெட்டை விட்டு எல்லாரையுமே முடிச்சு விட்டுறாரு. அப்போவுமே ஒய்ஃப் இறந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த நெக்லஸை வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அவரோட குட்டி பொண்ணு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் ரோட்டில் போகும்போது அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி 2 பேர் கிட்ட வந்து ஹீரோயினை ஒரு காரில் ஃபோர்ஸாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ பொண்ணை சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன காரை ஃபாலோ பண்ணுறாரு. காரில் போகும்போதே அவரோட கேப்டனுக்கு கால் பண்ணி சிச்சுவேஷனை சொல்கிறாரு. கேப்டன் ஹீரோக்கு தேவையான சப்போர்ட்டை கண்ட்ரோல் ரூம்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாரு. ஹீரோ காரை ஃபாலோ பண்ணி போய் அவங்களோட ஃபைட்லாம் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்னாப்பர்ஸ் ஹீரோ வண்டியை சேஸ் பண்ணிட்டே போகிறாங்க. யாருடான்னு பார்த்தா பாடி கார்டு. ஹீரோவோட காரை இடித்து தூக்கிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் காரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. தப்பிக்கிறதுக்காக பிரிட்ஜு மேலேருந்து ஹீரோ குதிக்க ரெடியாக இருக்காரு. ஹீரோயின் எனக்குலாம் அதெல்லாம் பழக்கமே இல்லைன்னு சொல்ல, நான் மட்டும் என்ன தினம் அதை பண்ணிகிட்டு இருக்கேனா, ஏமா நீ வேற தப்பிக்கன்னா குதிமான்னு சொல்லி 2 பேரும் குதிச்சிடுறாங்க. இதுக்கிடையில் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்த குட்டி பொண்ணை காணோம். வெறும் ஸ்கூல் பேக் மட்டும்தான் இருக்குது. குட்டி பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஹீரோவை ரோட் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருந்த கேப்டனு பேக்கப் அனுப்பி வைக்கிறாரு. போலீஸ் அங்கே வந்ததை பார்த்த பாடி கார்டு எஸ்கேப் ஆயிடுறாரு.
ஹீரோயினை பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கனால டெம்ப்ரவரியாக மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஞாபகம் வரதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவோட பொண்ணை கடத்தி வச்சிருக்கிற கிட்னாப்பர் ஹீரோவை தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காக பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கிற ஃபோட்டோவையும் அனுப்புகிறான். இதை பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. ஆஃபீஸர் சான் கிட்ட பொண்ணு கடத்தப்பட்டிருக்கதை சொல்லிட்டு கேப்டன் ஹெல்ப்போட பொண்ணை காப்பாற்ற போகிறாரு. அடுத்த சீனில் சானு பாஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சான் சொல்லவும் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஈவில் சைடு இருக்குன்னு பாஸ் பதில் சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு சான் கிளம்புறப்ப நீங்கள் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணதுக்காக தான் உள்ளே இருக்கீங்க, இந்த நேரத்தில் ஒரு கிட்னாப்பிங் வேறு பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. பாஸு நீங்கள் சொல்கிற கொலை ஒரு ஆக்சிடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் யாரை கிட்னாப் பண்ணேன்னு ஒரே கன்ஃபியூஷனோடய கேட்குறாரு. பாஸ் எதுக்குமே பிடி கொடுக்காமல் பேசினதுனால இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு சான் வெளியே வராரு. தன்னோட கலீக்கிட்ட பாஸுக்கு குட்டி பொண்ணு கடத்தப்பட்டது தெரியாது போலன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தண்ணியில் விழுந்ததில் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கும். ஸோ ஹீரோயினை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் உள்ளே இருக்கும்போது ஹீரோவோட மொபைலுக்கு கிட்னாப்பர் கால் பண்ணி ஹீரோயினை ஒப்படைச்சிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய்க்கன்னு சொல்கிறான். ஹீரோ தான் பொண்ணு சேஃபாக இருக்காளான்னு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, டிமாண்ட் பண்ணுற இடத்துல நீ இல்லை, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹீரோ பொண்ணை காப்பாற்றணுங்கிற டென்ஷனில் இருக்காரு. ஆனால் ஹீரோயின் என்னடானா ஷவர் ஜெல் சரியில்லை, இதுலலாம் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் ஹீரோ நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃபேன்சியாக சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. கடுப்பான ஹீரோ அப்போ நீ பட்னியாகவே இருன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. ஏன் கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க, எனக்கு என்னோட பேரே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உன் பேர் ஜயோமி, அவ்வளோதான், என் பொண்ணு எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் எதுவுமே புரியாத மாதிரி இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு பதிலாக என்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நான் ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உனக்கு தான் மறந்துருச்சு போலன்னு ஹீரோ போய் சொல்லிடுறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் சைரன் கேட்குது. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சானும் கலீகும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஹீரோ என்னடானா ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியிலேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாரு. மொட்டை மாடியிலேருந்து கயரை கட்டி கீழே இருக்கிற ஃப்ளோரில் ஹீரோவும் ஹீரோயினும் இறங்குறாங்க. கலீகுக்கு ஹீரோ ஏன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாருன்னு புரியல. ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சீக்ரெட்டாக தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இப்படி ஓப்பனாக போலீஸ் வரவும் அவரோட பொண்ணு உயிருக்கு டேஞ்சர்னு தான் ஹீரோ தப்பிச்சு போயிருக்காரு. ஹீரோ கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு ஹீரோயினோட வராரு. அது ஒரு பாழடைஞ்ச குடவுன் மாதிரி இருக்கு. ஹீரோ இன்னும் கொஞ்சம் உள்ளே நடந்து போகவும் ஒரு குட்டி பொண்ணை மேலேருந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஹீரோ கிட்ட போகவுமே அந்த கயிறை கட் பண்ணிடுறாங்க. பொண்ணு கீழே விழுந்துடுறா. ஹீரோ பயந்துக்கிட்டே கிட்ட போய் பார்க்குறாரு. நல்ல வேலை, அது வெறும் பொம்மை தான். அங்கே பக்கத்துலேயே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. ஹீரோவோட பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க. அப்பா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு பொண்ணு அழுகிறா. இதை பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்குமே லைட்டாக ஃபீல் ஆகுது. அந்த வீடியோ கால்லையே உன் பொண்ணு சேஃபாக கிடைக்கணும்னா உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டேருந்து நீ முதல்ல தனியாக வரணும்னு சொல்கிறான். இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துருன்னு தான் ஹீரோ தன்னோட வீட்டுக்கு சான் வந்தப்போ ஓடிருக்கார் போல். அன்றைக்கி நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேஃபாக இருக்கிறக்காக அவரோட ஸ்டேக் அவுட் காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோ இந்த காரையை ஒரு மினி வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. ஹீரோயின் என்னால் இங்கெல்லாம் தங்க முடியாது, ஹோட்டலில் தான் தங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன தான் வளர்னாலும் ஹீரோ அதை காதலியே வாங்காமல் காரோட ரேடியோவை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரேடியோவில் ஒரு பாட்டு ப்ளே ஆகுது. ஹீரோயினும் அது கூடவே பாடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ நீ நார்த் வெஸ்ட்லேருந்தா வரியான்னு கேட்க, ஹீரோயின் நான் ஹாங்காங்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி போயிடுறாங்க. ஹீரோக்கு கிட்னாப்பர் கால் பண்ணி நாளைக்கு 12 மணிக்குள்ளே ஹீரோயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போய்க்கன்னு மிரட்டுறாரு. இப்போ தான் கிட்னாப்பரோட ஃபேஸை நமக்கு காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தம்பி தான். ஹீரோயின் எதுக்காக இப்படி தேடுறீங்கன்னு ஹீரோ கேட்டதுக்கும் பதில் இல்லை. என் பொண்ணு கூட பேசணும்னு சொன்னதுக்கும் தம்பி ஒத்துக்காமல் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ உடனே சானுக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ மனசுக்குள்ளே அப்பா உன்னை சீக்கிரம் காப்பாற்றிடுறேன், பயப்படாமல் இருச்செல்லோன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கே காணோன்னு ஹீரோ தேட போகிறாரு. அது வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோயின் ஓடி வந்து காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாவியை தேடுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவே வந்து இதைத்தான் தேடுறியான்னு சாவியை நீட்ட ஹீரோயின் அமைதியாக டிரைவர் சீட்லேருந்து மாறி உட்காந்துக்கிறாங்க. உன்னை துரத்திட்டு வந்தவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தான் வேணும் உண்மையை சொல்லுன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு அம்னீஷியா இருக்குது, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினே அப்போ உனக்கு அம்னீஷியா வரலையான்னு கடுப்பாக்குறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பைக் சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அக்கா ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா. ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஹீரோயினை பார்த்து அக்கா ஷூட் பண்ணுறா. அங்கே நைட் பேட்ரோல் டியூட்டியில் இருந்த சானும் கலீகும் ஷூட்டிங் சவுண்டை கேட்டு காரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு செம்ம சேசிங் சீன் வரும்.
ஹீரோவை அக்கா துரத்த பாடி கார்டு அக்காவை ஃபாலோ பண்ண பாடி கார்டை போலீஸ் ஷூட் பண்ணுறாங்க. பாடி கார்டோட வண்டி வெடிச்சு ஆள் ஸ்பாட் அவுட்டு. அக்கா தொடர்ந்து சேஸ் பண்ணிக்கிட்டே வர ஹீரோயினை பக்கத்தில் இந்த ஷாப்பிங் மாலோட பார்க்கிங் கராஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினை அங்கே ஒரு ரூமில் விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டு மால்குள்ளே ஓடுறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அக்கா இதை பார்த்துட்டு அவளும் மால்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்களே, இந்த கேப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சு அவங்களும் மால்குள்ளே போகிறாங்க. ஹீரோயின் வேறு ட்ரெஸ்ஸை வாங்கி சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோக்கும் டிம்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோ எப்படியோ அக்கா கண்ணில் படாமல் மாலை விட்டு வெளியே வந்து ஹீரோயினை ஒளிஞ்சிருக்க சொன்ன ரூமில் பார்க்குறாரு. ஹீரோயின் எப்படி அங்கே இருப்பாங்க, அவங்க தான் ஓடிட்டாங்கல்ல. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு சைடு ஹீரோயினை கொடுத்தா தான் பொண்ணை விடுவேன்னு தம்பி மிரட்ட ஹீரோயின் கிடைக்கிற கேப்பெல்லாம் ஓடி போயிட்டே இருக்கா. ஹீரோ தான் பொண்ணு ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்டில் கேப்டனு கேஸோட ஃபஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் ஹீரோயின் மர்டர் விட்னஸாக இருக்கிறனால தான் அவங்கள தேடுறாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஹீரோயினுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தரனால தான் ஹீரோவோட பொண்ணை கடத்திருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஃபாலோ பண்ணி அவருக்கான ஃபுல் ஹெல்ப்பையும் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோயினை தேடிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அக்காவோட அடியாளுங்க கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. தூரத்துலேருந்து இதை பார்த்த ஹீரோயினை அவங்க தலையை வச்சு பின்னாடி அடித்து தப்பிக்க சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் தம்பியை காட்டுறாங்க. தம்பிக்கு அவங்க அப்பாவோட இடத்துக்கு வரணும்னு ஆசை இருக்குது. அதுக்காக அவனோட அங்கிள்ஸ் கூட போட்டில் பேசிகிட்டு இருக்கான். பாஸ் என்ன சொல்லியிருக்காருனா, தான் ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே லாயர் மூலமாக ஒரு அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்க தான் இந்த மீட்டிங்கு. அக்காவை தான் அந்த பொசிஷனுக்கு பாஸ் டிசைட் பண்ணியிருக்காருன்னு அங்கிள் சொல்லவும் தம்பிக்கு கோவம் வந்துடுது. அங்கிளை போட்லேருந்து கீழே தள்ளிடுறான். இதை பார்த்த மற்ற அங்கிள்ஸ் எல்லாரும் பயந்துடுறாங்க. நாளைக்குள்ளே நீ அந்த நெக்லஸை கொண்டு வந்தா நீ தான் அடுத்த வாரிசுன்னு நாங்கள் சொல்லிடுறோன்னு சொல்லிடுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. உன்னை எதுக்காக துரத்திக்கிட்டே இருக்காங்கன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் எனக்கு தான் மெமரி லாஸ் ஆச்சேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா? பாஸ் வெறும் பிஸ்னஸ் மேன் மட்டும் கிடையாது, அவர் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் முக்கியமான ஆள். டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால தான் அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தோன்னு ஹீரோ சொல்கிறாரு. நான் தான் சாட்சிங்கிறனால என்னை கொலை பண்ணிடுவாங்களான்னு ஹீரோயின் கேட்க அவங்க உன்னை கிட்னாப் தான் பண்ண பார்க்குறாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு ஹீரோ சொல்லவும் என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் நெக்லஸை பற்றி நினச்சி பயந்துட்டுருக்காங்க. ஹீரோ அவரோட பொண்ணோட பிக்சரை ஹீரோயின் கிட்ட காட்டி 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சோகமாக சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுது. அடுத்த சீனில் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட பொண்ணு அப்புறமா சானு 3 பேரும் காரில் போகும்போது பொண்ணோட கையை கட்டி போட்டு டைம் செட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகுறான்னு டெஸ்ட் வைப்பாங்க. சானு டைம்ஸ் அப்னு சொல்லவும் பொண்ணு மார்ஸ் கோடில் ஏதோ எழுதி காட்டுவா. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோக்கு பொண்ணோட வீடியோ பார்க்கும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. உடனே சான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தேட சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஹீரோ வண்டியை அக்கா கண்டுபிடிச்சிட்றா. ஹீரோயினை ஷூட் பண்ண வரும்போது ஹீரோ மேலே குண்டு பட்டுருது. ஹீரோவோட காரு இதுக்கு முன்னாடி நடந்த சேசிங்லேயே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கும். அதனால் ஹீரோ அக்கா கூட ஃபைட் பண்ணிட்டு ஹீரோயினை தப்பிச்சு போக சொல்கிறாரு. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. ஆனாலும் ஹீரோவோட பொண்ணு டேஞ்சரில் இருக்கும்போது தனக்காக இவ்வளோ பண்ணுற ஹீரோவை விட்டுட்டு போக மனசு வரல. ஹீரோயின் திரும்பவும் ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்து அக்காவோட தலையிலே அடித்து அவங்கள மயக்கமாக்கிடுறாங்க. ஹீரோக்கு புல்லட் பட்டதில் ரொம்பவே வீக் ஆயிருப்பாரு. வேகமாக சானுக்கு கால் பண்ணி அக்கா இருக்கிற இடத்த இன்ஃபார்ம் பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட பொண்ணை பாம்பு இருக்கிற ஒரு சேரில் கட்டி வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ பொண்ணை காப்பாற்ற ஓடுறாரு. அதுக்குள்ளே பாம்பு வெடிச்சிரும். இது நிஜம் இல்லை, கனவு தான். ஹீரோவோட உடம்புல அந்த புல்லட் ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிளினிக் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஹீரோயின். புல்லட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் கான்ஷியஸ்கே வருவார். கண்ணை திறந்ததுமே பொண்ணு எங்கன்னு தான் கேட்குறாரு. பொண்ணை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அக்காவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் நீ ஏன் போலீஸ் கூட போகலன்னு கேட்குறாரு. போலீஸ் கூட நான் போனால் உங்கள் பொண்ணை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் போய் உங்கள் பொண்ணை காப்பாற்றலான்னு ஹீரோயின் சொல்ல உனக்கு மெமரி லாஸ் இல்லையான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் இவ்வளோ நேரமாக போய் தான் சொல்லியிருக்காங்க, மெமரி லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் தனக்கு நல்ல மனுஷியாக மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால நான் அதை தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு தம்பி கால் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு போட்டுக்கு 12 மணிக்குள்ளே வர சொல்கிறான். ஹீரோவோட நிலைமையை பார்த்து பாவப்பட்ட டாக்டர் அவரோட கார் கீவே கொடுத்து விடுறாரு. அடுத்த சீனில் தம்பியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கதை நமக்கு காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் பாஸ் வயசானவர், அவர் எப்படி கொலை பண்ணியிருப்பாரு? அதுவும் இல்லாமல் பாஸ் எதையுமே யோசிக்காமல் கோவத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் கொலை பண்ணுற ஆளும் இல்லை. ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்குமோன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்,
அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் யாரை வேணாலும் கீழே கொண்டு வரலான்னு தம்பி சொல்கிறான். பாஸுக்கு அந்த நெக்லஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தம்பி சொல்கிறான். இங்கே தான் கதையில் ட்விஸ்ட்டு. கொலை பண்ணது பாஸ்ன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கொலை பண்ணது தம்பி தான். கொலை பண்ணிவிட்டு எப்படி பாஸை ஃப்ரேம் பண்ணா? அந்த நெக்லஸில் அப்படி என்ன தான் இருக்கு? வாங்க இனி கதையில் அதையும் பார்ப்போம். ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இப்போ தான் ஹீரோயின் ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அந்த சீன் தான். ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் நெக்லஸை திருடி ஒழிச்சு வச்சுட்டு ஒருவேளை வென்யூ காணும்னு கேட்டால் கூட நமக்கு தெரியாத மாதிரியே இருந்துரும்னு பிளான் பண்ணுறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தவர் தன்னோட லவ்வர்னு நினச்சி தான் ஃப்ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கில்லரு. ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சத்தம் கேட்காம இருக்கவும் ஹீரோயின் வெளியில் தப்பிச்சு போயிடலான்னு பாத்ரூமை விட்டு வரும்போது தான் பாஸை பார்த்துட்டு வெளியில் ஓடி போயிருக்காங்க. ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு நீ இங்கே இருந்தால் தான் சேஃபாக இருப்பேன், நான் போய் என் பொண்ணை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஹீரோயின் சொன்ன இடத்துல இருந்து நெக்லஸை ஹீரோ எடுத்துக்கிறாரு. அதே டைமுக்கு ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கேட்கவும், மறந்துட்டிங்களா, நீங்கள் எனக்கு டின்னர் வாங்கி தரணுமேனு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நூடுல்ஸ் கொடுத்துட்டு அதை அவரே சாப்பிட்டார்ல, அதை தான் ஹீரோயின் மென்ஷன் பண்ணுறாங்க. மெயினாக ஹீரோயின் வந்தது ஹீரோவோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஹீரோயினை வெளியில் தள்ள ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு கண்ணாடி இருக்கிறத பார்க்குறாரு. இங்கே தான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோயின் பாத்ரூமில் கொலையை நேரில் பார்த்துருக்க முடியாது, கண்ணாடி வழியாக தான் பார்த்துருக்கணும். ஹீரோயினோட விட்னஸ் படி கில்லர் ரைட் ஹேண்டில் அடித்து கொண்டிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அவன் லெஃப்ட் ஹேண்டில் கொலை பண்ணியிருக்கான். ஹீரோயின் கண்ணாடியில் தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷனை பார்த்தப்ப அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பாஸு ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன். அப்படின்னா இந்த கொலையை பண்ணது பாஸ் இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோவோட தலையில் யாரோ அடிச்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே மயக்கமாயிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோவோட மொபைலுக்கு சான் கால் பண்ணும்போது தான் ஹீரோ கண்ணே திறக்கிறாரு. குட்டி பொண்ணோட வீடியோலேருந்து மார்ஸ் கோட டீகோட் பண்ணிட்டாங்க. குட்டி பொண்ணு இப்போ தம்பியோட போட்டில் இருக்கா. ஏற்கனவே ஒரு சர்ச் டீம் போயிருக்காங்கன்னு சான் சொல்கிறாரு. ஹீரோ காலை கட் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் இன்னொரு வீடியோ இருக்குது. அதில் ஹீரோயின், நீங்கள் கண் முழிக்கும் போது உங்கள் பொண்ணை நான் காப்பாற்றிருப்பேன், ரிச்சாக வாழ்ந்தால் போதும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசம் என்னை மாற்றிடுச்சு, நீங்கள் எனக்கு ஒரு டின்னர் வாங்கி தரணும், மறந்துடாதீங்கன்னு சொல்கிறதோட வீடியோ முடிஞ்சிருது. ஹீரோவோட தலையிலே அடிச்சுட்டு நெக்லஸையும் எடுத்துகிட்டு தம்பியோட இடத்துக்கு போயிட்டாங்க போல். ஹீரோவும் போட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே ஹீரோயின் தம்பியை மீட் பண்ணி நெக்லஸை கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரி உனக்கு நெக்லஸ் கிடச்சிச்சு, குட்டி பொண்ணு எங்கன்னு கேட்க, என்கிட்ட திருடிட்டு என்கிட்டே டீல் பேசுறியான்னு சொல்லி ஹீரோயினை அடிச்சுட்டு அவரோட அடியாளுங்க கிட்ட இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக தம்பியோட பிளான் என்னென்னா நெக்லஸ் கைக்கு கிடைச்சதும் அங்கேருந்து கேர்ள் ஃப்ரெண்டோட தப்பிச்சு போகிறது தான். ஹீரோ அந்த டைமுக்கு கரெக்டாக போட்டுக்கு வந்து தம்பியை மீட் பண்ணுறாரு. தம்பி ஹீரோ கிட்ட, இந்த விளையாட்டு பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ அவ்வளோ புல்லட்ஸை தாண்டி தப்பிச்சு வந்தேன்னா அதிசயம் தான்னு சொல்கிறாரு. அந்த விளையாட்டு புள்ள தான் நீ கொலை பண்ணதையும் பார்த்துருக்கா, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த டைமில் தம்பி லெஃப்ட் ஹேண்டில் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஹீரோ கேஸை சால்வ் பண்ணிட்டாரு. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த நெக்லஸ்ஸு வென்யூவோடதே இல்லை, அது பாஸோடது தான். வென்யூ தம்பிக்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த நெக்லஸை பாஸ்கிட்டேருந்து திருடி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அது தெரியாமல் அந்த நெக்லஸை திருடிட்டு வந்திருப்பாங்க. தம்பி வென்யூ வீட்டுக்கு போனப்போ நெக்லஸ் அங்கே இல்லாதனால வென்யூவை கொண்டுட்டு அடுத்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே ஃப்ரெண்டையும் கொலை பண்ணியிருக்காரு. நெக்லஸ் எங்கேயுமே காணோன்னு தெரிஞ்ச உடனே வெளியில் போய் அவங்க அப்பாவான பாஸுக்கு கால் பண்ணி நெக்லஸ் இங்கே தான் இருக்குன்னு போய் சொல்லி அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. பாஸ் அங்கே வந்ததுமே நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு தம்பி சொல்லியிருக்காரு. இதை நம்பின பாஸு, நான் பார்த்துக்கிறேன், நீ நேராக கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லியிருக்காரு. தம்பி வெளியே போகும்போதே போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த அட்ரஸில் ஒரு கொலை நடந்ததாக சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் போலீஸ் அங்கே கரெக்டாக வந்திருக்காங்க. ஹீரோயினும் அந்த டைமில் தான் வெளியே குதிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோக்கு மோட்டிவ் தான் என்னன்னு புரியல. எப்போ பாஸ் தன்னோட அம்மாவையே கொலை பண்ணாரோ அப்போ இருந்தே அப்பாவை பழி வாங்கணும்னு தம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ ஹீரோ தன்னோட பொண்ணு எங்கன்னு கேட்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கிற டிவியை காட்டி உன் பொண்ணை நான் பிளாஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. வீடியோ ஒத்து பார்த்த ஹீரோ அந்த ஃபுட்டேஜ் லைவ்லே இல்லை, 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்கிறாரு. தம்பிக்கு புரியல. ஆக்சுவலாக சர்ச் டீம் வந்து குட்டி பொண்ணை காப்பாற்றிட்டாங்க. குட்டி பொண்ணை காப்பாற்றிட்டு சிசிடிவி கேமராவை லூப்பில் ப்ளே பண்ணி விட்டுருப்பாங்க. இதை கேட்டதும் தம்பி பயந்து ஓடுறாரு. ஹீரோ தம்பியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக துரத்துறாரு. தம்பியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணும்போது கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி உள்ளே இழுத்து விடுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே குண்டுப்பட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கேயே இறந்துடுறான். தம்பி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஹீரோயின் தலையில் கன்னை வச்சு மிரட்டுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்லி கொடுத்த மூவ் ஞாபகம் வர தலையை வச்சே அவனை இடிச்சிட்டு ஓடி வந்துடுவாங்க. தம்பியை ஹீரோ ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நெக்லஸை திருடினதுக்காக ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
நெக்லஸை திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த நெக்லஸ் வேல்யூபிள் மட்டும் கிடையாது, அதில் ஒரு பேங்க் லாக்கரோட நம்பரும் இருக்கும். இந்த பேங்க் லாக்கரில் தான் அண்டர்வேர்ல்ட் ட்ரக் டீலிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்லஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் மாஃபியா கிங்கு. அதனால தான் இவ்வளோ பேர் அந்த நெக்லஸை தேடி இருக்காங்க. ஹீரோ பாஸை ஜெயிலில் வச்சு மீட் பண்ணுறாரு. உங்கள் பையன் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அப்பா மாதிரி தான் பையன் இருப்பான், சர்வைவ் பண்ண என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. உங்கள் பையன் சர்வை பண்ணுறதுக்காக இதை பண்ணலை, உங்களை பழி வாங்கணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கான்னு ஹீரோ சொல்லவும் பாஸுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோ அடுத்த சீனில் ஹீரோயினை போய் பார்க்குறாரு. நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இதோட என் கடன் முடிஞ்சதுன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்கள் எப்போவுமே எனக்கு கடனோட இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களோட ஃபீலிங்ஸை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஒரு வாட்டி ஹீரோ கேட்டப்ப ஹீரோயின் ஹாங்காங்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, இப்போ ஹீரோ கேட்டால் நான் ஹாங்காங் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் வெஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. 3 வருஷம் கழிச்சு ஹீரோயின் ரிலீஸ் ஆகி ஹீரோவை நினச்சிட்டே சோகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. தூரத்தில் ஒரு காரில் ஹீரோயினை பிக்கப் பண்ண வரதை காட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் சிரிக்கிறத விட பட முடியுது. லைஃப்பை எப்பயுமே ஃபஸ்ட்டுலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஆனால் நாம் நினச்சா நல்லபடியாக வாழலாங்கிற பாசிட்டிவ் நோட்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,